ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் பாக்யலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் இருதார யோகம் உண்டு, அதை நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த அமைப்பு நிறைய விதிமுறைகள் இதுக்கு இருக்குது. 2 தார அமைப்பு உள்ள விதிமுறைகள் நிறைய இருக்குது. நம்ம அதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து இன்றைக்கி சொல்லலாம். அதாவது 2 தார யோகம் யாருக்கு இருக்குது, டக்குன்னு ஜாதகத்தை திறந்தோன்னே எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். முதல் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். 2வது மனைவி அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை தான் 2வது மனைவியாக நம்ம சொல்லலாம். அப்போ யாருக்கெல்லாம் முதல் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் பலம் குறைந்து 2வது மனைவியை குறிக்கக்கூடிய 11ஆம் இடம் 11வது பாவகம் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருதார யோகம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 7ஆம் அதிபதி பலம் குறைந்து 11ஆம் அதிபதி பலமாகி இருக்கும் ஜாதகத்தில் அவர்களுக்கு இருதார யோகம் உண்டு. எதுவாக இருந்தாலும் அந்த திசா புத்தி காலங்களில் தான் அது நடக்கும் அப்படிங்கிறதையும் இதை நம்ம மறந்துடக்கூடாது. நன்றி, வணக்கம்.